Dear brothers and sisters, welcome to my channel Yours Simply Lia. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் கண்ட்ரி எக்கோட டிஃப்ரென்ஸை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த எராவில் ரியல் கண்ட்ரி எக்கை கண்டுபிடிச்சி சாப்பிட்டா அது ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு என்னுடைய ஒரு சிம்பிளான ஹாண்ட்டு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பவுலில் இருக்கிற இந்த 3 eggs தான் கண்ட்ரி எக்குன்னு நான் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்க இந்த எக்கோட வேல்யூ 12 rupeesன்னு என்கிட்ட செல் பண்ணாங்க. ஸோ இந்த 3 eggs ஒரு ஷாப்பில் நான் வாங்கினேன். இதுவும் நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கண்ட்ரி எக்கை நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி வச்சு வாங்கினேன். அவங்க வீட்டிலையே பாட்டப் பண்ண ஹென் கொடுத்த எக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு வேல்யூ 23 rupeesன்னு சொன்னாங்க. ஸோ ரியல் எக் ஹாண்ட்டோட வேல்யூக்காக நான் இந்த எக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போது 23 rupees எக்கும் 12 rupees எக்குக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் வைஸாக நீங்கள் பார்க்குறீங்க. 12 rupees எக்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. 23 rupees உள்ள கண்ட்ரி எக்கோட சைஸும் சைஸ் ஸ்மாலாகவே இருக்குது. ஸோ தெரியறதுக்காக எக்ஸாக்ட்லி நான் அது மேலே 1 2 3 4ன்னு நம்பரை ரைட் டவுன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்மால் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நீங்கள் பார்க்க போனால் 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ் வரைக்கும் இந்த எக் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போது கண்ட்ரி எக், இதுவும் கண்ட்ரி எக் தான். மேலே அப்பர் பார்ட்டில் இருக்கிறதும் கண்ட்ரி எக் தான். இது பார்த்துக்கலாம். 3 4 5. ஸோ இப்போ பாருங்கள் மெஷரிங்கில் அது 1 2 3 4 5 ஹோலாக தெரியுது. அதே வேறு கீழே இருக்கிற கண்ட்ரி எக்கில் நம்பர்ஸ் 2 3 4 தான் தெரியுது. ஸோ 2 நம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் உள்ள வித்தியாசம் சைஸு வேரியேஷன் நாம் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரியல் கண்ட்ரி எக்குக்கும் ஷாப்பில் வாங்கின கண்ட்ரி எக்குக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆக்சுவலி இந்த ஹாண்ட் எதுக்குன்னா எக்லேயே மிகப்பெரிய விஷயங்கள் இப்போல்லாம் நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக ஹென் எக் லே பண்ணணுன்னு இன்ஜெக்ஷன் கொடுக்கப்படுதான். அதுக்காகவே அவங்களுக்கு சீக்கிரமாக பாட்டப் பண்ணுறதுக்காக நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கப்படுதான். அப்படிப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்த எக்கை நம்ம கன்சியூம் பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் நம்ம பாடியிலையும் எங்கள் பாடியில் ரியாக்ஷன் ஏற்படுமா? அதாவது நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்ததுன்னா அது ஒர்க்கிங்கே ஆகாது நாம் டேப்லெட்ஸ் எடுத்து இன்டேக் பண்ணும்போது. ஸோ அவ்வளோ அளவுக்கு நம்ம பாடி ஆர்கன்ஸை ஹார்டன் பண்ணிடும் ஆன்டிபயோட்டிக்ஸ்.